ஒரு சின்ன கதை ஒன்றுப்பா. ஒரு வயசான அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க பசங்கக்கிட்ட சொல்லி, அப்பா சின்னவனே பெரியவனே நீங்கள் 2 போய் சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பூசி மொழிவிட்டு தலையோட தண்ணி வார்த்துக்கிட்டு பசங்களுக்குன்னு தலையோட தண்ணி வார்த்துக்க சொல்லி சுத்தபத்தமாக அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சா 2 பேரும் வாடா போய் வரன்னு வாங்கிட்டு வரலாம். அண்ணனும் தம்பியும் போகிறானுங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் வறுவல் கடை. சின்னவனுக்கும் மூக்க தொலைக்குது. பெரியவன் பயபக்தியோடு இருக்கிறான். ரொம்ப கட்டுப்பாடு. ஐயே அம்மா சுத்தமாக அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பயபக்தியோடு இருக்கிறான். ஆனால் சின்னவனுக்கு மூக்க தொலைக்குது. சாப்பிட்டா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சின்னவன் என்ன பண்ணா, அண்ணே நீ போன இந்த ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன், அப்படி ஒரு புறமாக ஒதுங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டா. அப்படி அண்ணன் போயிட்டே இருக்கிறான். சின்னவன் என்ன பண்ணான், போனான், அவனுக்கு தேவையான மீன் பீஸ் வாங்கினான், சாப்பிட்டான், பல்ல விளக்குனான், கை கால் முஞ்ச கழுவுனான், தலையில் தண்ணி தொட்டு தொடச்சிட்டான். அம்புடுதேன் போயிட்டே இருக்கான். அப்பா சிவபெருமானப்பா, என்னால் மனசு கட்டுப்படுத்த முடியல, நான் மீன் சாப்பிட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிகிட்டே போகிற. அப்படி அப்பா சிவபெருமானப்பா என்ன மன்னிச்சிருன்னே போகிற. அப்படி அண்ணங்கார என்ன பண்ணுறான், டேய் தம்பி, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் அம்மா அவ்வளோ சுத்தமாக அனுப்பியும் நீ மீன் சாப்பிட்டு வந்துட்டேன், நான் உன்னை அம்மாட்ட போட்டு கொடுக்குறேன், வீட்டுக்கு போனவுடனே உன்னை அம்மாட்ட போட்டு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறான். சின்னவன் என்ன சொல்கிறான், அப்பா சிவபெருமானப்பா என்ன மன்னிச்சிருப்பா, அப்பா சிவபெருமானப்பா என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னே போகிறான். அண்ணனுங்கிற என்ன சொல்கிறான்னா, உன்னை போட்டு கொடுக்குற வாடா, உன்னை போட்டு கொடுக்குற வாடான்னு கூப்பிட்டுட்டே போகிறான். சிவபெருமான்கிட்ட போகிறாங்க. சிவபெருமான்கிட்ட போன உடனே சின்னவனை கூப்பிட்டு வரத்தை கொடுக்குறாங்க. சிவபெருமான் சின்னவனுக்கு வரனை கொடுத்துட்டாங்க. வரனை கொடுத்து விட்டோடனே பெரிய போகிறான் வரன் வாங்குறதுக்கு. பெரியும் போனோடனே உனக்கு வரன் கிடையாது, நீ என்ன வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த, போட்டு கொடுக்குறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன், அப்படியே போய் உங்கள் அம்மாட்ட போட்டு கொடு, உனக்கு அதுதான் வரன், உனக்கு நான் வரன் தரமாட்டேன். அவன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வந்துட்டான். அவனை நான் மன்னித்து வரன் கொடுத்துட்டேன். ஆனால் நீ அதையே என்ன பண்ண, அவன் செஞ்ச தப்பை போட்டு கொடுக்குறேன்னு அந்த கெட்ட மனசோடு வந்த, அதனால் உனக்கு மன்னிப்பு கிடையாது, உங்கள் அம்மாட்ட போய் நீ போட்டு கொடு, அதுதான் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அனுப்பிச்சி விடணும். இதில் என்ன தெரியுதுன்னா, சாமின்னா ரொம்ப அப்படியே ஒரே பயபக்தியோடு இருக்கிற மாரி சில பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. மனசளவில் சுத்தமாக இருந்தாலே போதும். யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத, கெட்டது நினைக்காத, திருடாமல், பொய் சொல்லாமல், அடுத்தவங்கள ஒரு வழியில் சிக்க வைக்காமல், அடுத்தவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காம, அடுத்தவங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்காம இருந்தாலே சாமி நம்மளுக்கு நல்ல வரன் கொடுக்கும். சாமி கோயிலுக்கு போகிறதில்ல, சாமியே நம்மக்கிட்ட வந்துடும்.